புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்திற்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றியதை தற்போது பார்த்தோம். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என எடப்பாடி கே பழனிசாமி தற்போது உரையாற்றினார். விளையாட்டு வீரர்கள் சிறந்த வீரர்களாக உருவாக இது மிக உதவும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்கள் சந்தித்ததை மற்றொரு முறை பார்க்கலாம். இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைய தினம் கழகத்தின் சார்பாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இன்றைக்கு விளையாட்டு என்பது நல்ல உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடல் வலிமையை உருவாக்குவதற்கும் இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைக்கு கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டு வீரர்கள் அணியில் இடம்பெறுகின்றவர்கள் மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்டு ஒரு உணர்வோடு இணைந்து விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுது மத நல்லிணக்கம் ஏற்படும். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான அணியை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் என்பதை தெரிவிக்கின்றோம். அதேபோல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதே மாநில பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக மாநிலம் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி அனுசரிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதை அம்மாவுடைய அரசு இருக்கின்ற வரை வெற்றிகரமாக செயல்பட்டோம். இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டது. அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் அதை கடைபிடித்து சட்டமன்றத்திலே மாநில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுத்தினோம். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. இந்த ஆட்சியிலே சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது வேதனை அளிக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இரும்பு கரம் கொண்டு அடக்கினோம். இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அதனால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எடுத்தோம். அண்மை காலமாக பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் இருக்கின்ற செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது.
இன்றைக்கு ஊடகம் பத்திரிகையிலும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி, இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன. வேலையே பயிரை மேய்வதை போல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை களங்கப்படுத்துகிறது. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பு என்று பெற்றோர்கள் எண்ணி தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கற்பதற்கு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். அதை ஆசிரியர் பிரதகைகள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறார்கள், அனைவரும் அல்ல. ஆகவே இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி காலத்தில் சிறுமிகளுக்கு பள்ளியிலே படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றேன். இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய பெருநகரம் சென்னை என்று பெயர் பெற்றது. கோயம்புத்தூர் நகரம் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்று நாம் பெயர் பெற்றோம். ஆகவே இன்றைக்கு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இதுக்கு அந்த அரசு முற்றுப்புள்ளி வைத்து தகுந்த பாதுகாப்பு சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நான்கு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக, பெண்களுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. பெண்களின் உரிமையை காத்தவர் இதே தலைவர் அம்மா அவர்கள். பெண்களின் பெண் விடுதலை, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று பிறந்தவுடன் கள்ளிப்பால் கொடுத்து கொடூரமாக பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலிலிருந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை இதனையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். அதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை தமிழகத்திலே உருவாக்கி பல பெண் குழந்தையை காப்பாற்றிய நம்முடைய இதனையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகப்பேறு நிதி உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம், மகளிர் சுயநிதிக்குழு திட்டம், அம்மா இருசக்கர வாகனம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், மற்ற அம்மா மறுக்கணி திட்டம், உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு 5% இடஒதுக்கீடு, இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவர் அம்மாவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. வெற்றி பெண்மணி தந்த விருதுகள் தான் நிறைய பெண்களுக்கு கொடுத்தார்கள். இப்படி பல வகையிலும் பெண்களுக்கு உதவிகரமாக இருந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்திலே இதையும் புரட்சி தலைவர் அம்மா பிறந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Aí, por aí.